வெல்கம் டு லாஸ்ட் பெஞ்ச் தமிழ் பாட்காஸ்ட். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவர்கிட்ட ஒரே ஒரு மாடு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த மாடு அவர் பண்ணையிலேருந்து ஓடி போயிடுச்சு. அவரை சுற்றி இருந்த அவரோட நண்பர்கள்லாம் சொன்னாங்க, உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு. அதற்கு அந்த விவசாயி சொன்னார், இதுவும் கடந்து போகும்னாரு. ஒரு வாரம் கழித்து அந்த மாடு இன்னும் 3 காட்டு மாடுகளை கூட்டிகிட்டு அவர் பண்ணைக்கே திரும்பி வந்துச்சு. இதை பார்த்த அவரோட நண்பர்கள்லாம் சொன்னாங்க, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, 1க்கு 4 மாடாக கிடச்சிருச்சு அப்படின்னு. இப்போவும் அந்த விவசாயி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இதுவும் கடந்து போகும்னு. சில நாட்கள் கழித்து அதில் ஒரு காட்டு மாடு அவரோட மகனை முட்டி அவர் கை உடஞ்சிருச்சு. இப்போ வந்த நண்பர்கள்லாம் சொன்னாங்க, உன்னுடைய ராசிக்கு தான் இப்படிலாம் நடக்குது, உனக்கு நேரமே சரியில்லைன்னு. இப்போவும் அந்த விவசாயி சொன்னார், இதுவும் கடந்து போகும்னு. சில வாரங்களில் அந்த ஊரோட ராஜா பக்கத்து நாட்டுக்கு படையெடுத்து போக முடிவு பண்ணார். அதனால் எல்லா வீட்டில் இருந்தும் வாலிபர்களை படைக்கு கூட்டி போயிட்டார். ஆனால் இவரோட பையனுக்கு கை உடஞ்சி போனதுனால இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இவரோட நண்பர்கள்லாம் மறுபடியும் வந்து, பரவாயில்ல, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான், உனக்கு மட்டும் எல்லாம் நன்மையாகவே நடக்குது அப்படின்னாங்க. இப்போவும் அந்த விவசாயி சொன்னார், இதுவும் கடந்து போகும்னு. இந்த வாழ்க்கை நம்மளால் யோசித்து பார்க்க முடியாத திருப்பங்கள் கொண்டது. இன்றைக்கி அதிர்ஷ்டமாக தோன்றது நாளைக்கே நமக்கு தப்பான விஷயமாக கூட தோணலாம். அதே போல் தான் இன்றைக்கி நமக்கு நடக்கிற தப்பான விஷயங்கள் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நன்மையை கொண்டு வரலாம். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. எதுவுமே ஒரு முடிவல்ல, எல்லாமே மற்றும் ஒரு ஆரம்பம் மட்டுமே.